மை காட். அம்மா, ராகவ் நம்பர் எங்க? இசை நம்பர் இருக்கு. இசைக்கு ஃபோன் பண்ணலாம். அதை விடு. மாமா கால் பண்றாரு. யார் போன்ல? அது மாமா தான். பேசு பேசு. இங்க இருந்து வீடியோ கால் பண்ணா தப்பாயிடும். எதுக்கும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுற மாதிரி நடிப்போம். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஐயோ அம்மாடி இசை, நான் சொல்றது கேக்குதம்மா? சொல்லுங்க மாமா. ஃபேக்டரி போயிட்டீங்களா? இசை, சொல்றது கேக்குதம்மா? எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ராகவ் உடனே வர சொல்றியாமா? ராகவ் கொஞ்சம் உடனே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு கேட்கலாம். வீடியோ கால் பண்ணுவோம். இத்தனை தடவை கால் பண்ணியும் மாமா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஐயோ, ஏதோ எமர்ஜென்சின்னு கால் பண்ணிருப்பாரோ. ஆனா என்னன்னு தெரியலையே. இப்போ ஃபோனையும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? மாமா கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. பேசாம பைக் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, மாமா என்கிட்ட எதையோ சொல்லதான் கால் பண்ணிருக்காரு. ஆனா என்ன சொன்னாருன்னே தெரியல. நான் யோசிக்காம மத்த யார்கிட்டயாவது போனை கொடுத்துருக்கணும். நான் ஒரு லூசு. ஒன்னு உடனே வீடியோ கால் பண்ணி என்ன ஏதனாவது பேசிருக்கணும். மாமா, மாமா எழுந்திருங்க மாமா. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யோ, வாயா வாயா. இங்க பாருங்க மாமா. உங்களுக்கு என்னாச்சு மாமா? மாமா இங்க பாருங்க. என்னாச்சுமா? ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். மாமாக்கு என்னாச்சு தெரியல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. பாத்து மெதுவா, மெதுவா. பாத்துன. புடிங்க. தூக்கு. ஆட்டோ. அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா. சீக்கிரம். ஆட்டோ வந்துருச்சு பாரு. நிறுத்துங்க. பாத்து. வாங்க. ஏத்துங்க. உட்காரு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். சரிம்மா, சீக்கிரம் போங்க. அண்ணே, சீக்கிரமா கூட்டு போங்க. கொஞ்சம் தூரத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. அண்ணா ஹாஸ்பிடல் போங்கண்ணா. சீக்கிரம். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. மாமா, ஐயோ மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. யாருக்காவது வீட்ல உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். விஷாலுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இசை வீட்ல தானே இருக்கா? அப்புறம் எதுக்கு வீடியோ கால்ல வரா? விஷால் நான் இசை பேசுறேன். விஷால் சொல்லு. விஷால், மாமாவை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஏய் இசை, அப்பாக்கு என்னாச்சு? தெரியல. எங்க இருக்க? எனக்கு மாமா கால் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் எதுவும் பேசல. என்னாச்சுன்னு தெரியல. அவரு லொகேஷன் தேடி நான் போனேன். அவர் கார்லயே மயங்கி விழுந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல. நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட தான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. சரி. நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பத்திரமா அட்மிட் பண்ணு. நான் வந்துறேன். நான் பாத்துக்கறேன். நீ சீக்கிரம் வா. ஓகே. மா. மாமா, அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே ப்ளீஸ். சரிம்மா. மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. மா. இசை என்னாச்சு? இசை, இருங்க. ஒரு நிமிஷம் பதட்டப்படாம இருங்க. இப்பதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு டாக்டர் சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக்கா? கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாரு அப்பா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. அப்பாக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா கொஞ்சம் காமா இருங்கம்மா. ஆமா அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லல. அவரை ஈஸியா குணமாக்கிடுவாங்க. சொல்லு விஷால். நல்ல வேலை இசை. டைம்க்கு அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்த. இல்லனா என்ன இருக்கும்? அம்மா அழாதீங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வீட்ல கிளம்பும் போதே கால் தடுக்குச்சு. என் மனசுல அப்பவே ஏதோ அபசகுனம் நடக்கும்னு தோணுச்சு. நான் அவரை போகவே விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அப்பா
ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். அம்மா அம்மா இதுல உங்க தப்பு எதுவும் இல்லம்மா. விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். அப்பாவுக்கு ஒரு சோதனை வரணும்னு இருந்திருக்கு. அத நல்லவேளை இசை பார்த்து காப்பாத்திட்டாங்க. இந்த பாருங்க, இனிமே ஒண்ணாகாது, கவலைப்படாதீங்க. எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? அப்பா ஐசியூல இருக்காரு. அம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதம்மா. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் அது உங்க ஹெல்த்தை தாம்மா பாதிக்கும். ஆமாம்மா, ரொம்ப அப்செட் ஆனா உங்களுக்கு பிபி ஏறிடும்ல. இல்லம்மா. ரிலாக்ஸ் சொன்னா ஆகுங்கம்மா. அத்தை பயப்படாதீங்க அத்தை, மாமாக்கு ஒன்றும் ஆகாது. இசை, ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்பட விடாம தடுத்துட்டல. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா, டாக்டர், அப்பாக்கு அப்படி என்னதான் ஆச்சு? மூச்சு திணறல் இருந்திருக்கு, மைல்டா ஒரு அட்டாக் மாதிரி வந்திருக்கு. இப்ப நல்லா தான் இருக்காரு. மெடிசின்ஸ் போயிட்டு இருக்கு, பல்ஸ் பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. டோன்ட் வரி. டாக்டர், இன்னும் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருப்பாரு? அதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை கூட்டு போலாம். டாக்டர், நாங்க அவரை பார்க்கலாமா? ஓகே, போய் பாருங்க. தேங்க்யூ. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா, டேய் மச்சான். ஏய் வாடா. என்னடா ஏதோ அவசரமா பார்க்கணும் சொன்ன, என்ன விஷயம்? இல்லடா, அப்பா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கார்லயே மயங்கி விழுந்துட்டாரு. இசையும் அப்பாவை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். அங்க போனா டாக்டர் அப்பாவோட லங்ஸ்ல ஏதோ ஸ்ட்ராங்கான கெமிக்கல் கலந்திருக்குன்னு சொன்னாரு. ஏய் ஏதோ தப்பான பொருளை இன்ஹேல் பண்ணியிருக்கிறதா சொன்னாரு. இந்த பாரு, இந்த பெர்ஃப்யூம் மட்டும் தாண்டா சந்தேகப்படுற மாதிரி கார்ல இருந்துச்சு. இங்க கொடு. இது என்ன பிராண்ட் பர்ஃப்யூம்னே தெரியலடா. சம்திங் ராங்டா. சரி, இவ்வளவு நடந்ததுக்கும் உன் ஒய்ஃப் இசைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? இல்லடா, லாஸ்டா நீ ஒய்ஃபை பத்தி சொன்னல, அதான் கேட்டேன். டேய், எனக்கு தெரிஞ்சு இசைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லடா. இன்னும் சொல்ல போனா இசை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அப்பாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. அதான் டாக்டர் சொன்னாரு. சரிடா, அப்பா வீட்ல இருந்து தானே கிளம்பி போனாரு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும். டேய், கார் மெக்கானிக் யாராவது நேற்று வீட்டுக்கு வந்தாங்களா? ஆக்சுவலா அது வந்து அந்த மாதிரி இல்லடா, யாரும் வரலடா. ஆனா இரு, நீ கேட்கும் போது தான் எனக்கு ஒரு டவுட்டே வருது. என்ன டவுட்ரா? ஸ்ரீஜா தான் உங்க குடும்பத்தை அழிக்க வந்தவன்னு இசை அப்பப்ப சீரியஸா சொல்லிக்கிட்டே இருப்பா.